குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி வந்து அசாம் பெடாஸ் செய்யலான் இருக்கேன். அசாம் பெடாஸ்னால் வந்து நிறையா புளிப்பு இருக்கும், அதே சமயம் அதுக்கேற்ற மாதிரி காரமும் இருக்கும். இது வந்து நார்மலி இந்தியன்ஸோட சமையல் இல்லை, இது வந்து மலேசியன் இந்தோனேஷியனோட சாப்பாடு. ஓகேவா? நம்ம நார்மலி வந்து கடையிலலாம் வந்து அந்த குவா தேடுவோம், கண்டிப்பாக அந்த குவா தேடுவோம். குவான்றது கறின்றது வந்து குழம்பு. ஓகே, அந்த குழம்பு தேடுவோம் நம்ம வந்து எப்போவுமே ஊற்றிக்கிறதுக்கு. சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம மெயின்லி வந்து இந்தியன்ஸ் வந்து செய்ய மாட்டோம் இந்த கறியை. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஈக்கான் பத்தின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அதை தான் நானும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் வேறு ஃபிஷ் கூட இல்லை இதே ஃபிஷ் கூட வச்சு கூட நீங்கள் சமைச்சு பார்க்கலாம். அவுட்கம் வந்து செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ருசியாக இருந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூணு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு முழு பூண்டு. இந்த பச்சை மஞ்சள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். எல்லாம் சின்ன சின்னதாக ஒல்லியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி. ஓகே, இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளெண்டரில் போட்டுட்டு நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வெட்டி போடலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பிளெண்டரில் போய்ட்டு அங்கங்கே சிக்கி திணறும். அப்படியே அதனால் மூச்சு விட முடியாது, திணறி அங்கங்கே குண்டாக நிற்கும். எஸ்பெஷலி வந்து இஞ்சி பச்சை மஞ்சள்லாம் குண்டாக நிற்கும். இன்னொன்று, அரைச்சி எடுத்தோடனே நீங்கள் வந்து அது ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றிருங்க. கண்ணாடி பாத்திரமோ இல்லை ஒரு எவர் சில்வர் இருக்குல்ல, அந்த பாத்திரத்துக்கோ நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா அந்த பச்சை மஞ்சள் வந்து சுற்றி பிடிச்சிரும், மஞ்சள் கலரில் பிடிச்சிரும். ஓகே, அந்த பிளெண்டர் ஏன் அந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளெண்டரில் ஏற்கனவே வந்து நான் மிளகா அரைச்சிருக்கேன். அந்த மிளகா வந்து நம்ம அசாம் பெடாஸ்க்கு பாய்க்க போகிறோம். ஸோ அந்த பிளெண்டரை நான் கழுவலை, அதிலே எல்லாத்தையும் போட்டு அரைச்சா அதில் ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோமா எல்லாம் அது ஒன்றோட ஒன்றா ஒட்டி வந்துடும். ஓகே, நீங்களும் கழுவாதீங்க, ஏன்னா ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாருங்கள், அது இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, இது பாருங்கள், இதுதான் வந்து புங்க கந்தான். இது வந்து தாமரை மொட்டு. இது வந்து அசாம் பெடாஸ்க்கு ஒரு இப்போ சிராய் இருக்கு இல்லையா, சிராய் மாதிரி தான் இதுவும் நல்ல வாசனையை கொடுக்கும். ஸோ இது வேணும்னா போடலாம், அப்படி கிடைக்கலன்னா போட வேணாம், அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் சிராய் போட்டிங்கன்னா இது போடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இது ரெண்டையும் போட்டிங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும் அசாம் பெடாஸ். இதை வந்து நம்ம 4ஆக வெட்டி முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம அரைச்சி வச்ச சாந்து, அப்புறம் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட், ஒரே ஒரு சீன கத்திரிக்காயை இப்படி கழுவி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து இந்தியாவில் உள்ள புளி கொஞ்சம் வாங்கினேன், அதே 10 வெள்ளி. ஸோ அந்த புளி நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து டவுன் கசோம், இது பேர் தமிழில் எனக்கு தெரியாது, மலாயில் டவுன் கசோம். இதுதான் வந்து அசாம் பெடாஸில் கண்டிப்பாக இந்த இலை போடணும். இது லிமோ பூரோட்டோட இலை. இது வந்து போடுறதுனா போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணலாம். ஸோ 2 சிராய் இடித்து வச்சுருக்கேன். இதுதான் புங்கா கந்தான் தாமரை மொட்டு. ஓகே, இதில் வந்து வெண்டிக்காய், நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டிக்காய். இது தான் அந்த இக்கான் பத்தின். பாருங்கள், நல்லாவே இருக்குது. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலி இது நான் ஃபர்ஸ்ட் ட்ரை தான் பண்ணுறேன் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சமையலுக்கு அசாம் பெடாஸ்க்கு தேவையான பொருட்கள். இப்போ கேமராவை நல்லா பொசிஷனில் வச்சுருவோம். ஓகே, ஸோ அடுப்பை பற்ற வச்சுட்டு, ஓகே, இதுக்கு தேவையான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மீன் உடையாதான்னு நமக்கு தெரியல, நானே இதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதனால பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க, ரொம்ப கிண்ட வேணால. ஓகே, ஸோ சூடு ஏறிட்டோம்.
நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் முதல்ல 2 சிராய் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பச்சை மஞ்சள், வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு இதில் நல்லா பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கிண்டிக்கலாம். இந்த ஸ்டேஜில் லிமோக்கூரு எலுமிச்சம் பழத்தோட இலையை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் இது வெறும் பட்டை மிளகாயும் எண்ணெயும் மட்டும் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் நான் ஏற்கனவே ஒரு ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நார்மலாக மற்றது இந்த கோரைங்க்கு சம்பாலுக்குலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் தனியாகவே ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ட்ரை தான் பண்ணேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது தனி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அந்த பட்டை மிளகாயும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். திரும்பவும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா சாறு எடுத்துட்டு அதையும் நம்ம இந்த பேஸ்ட்டோட ஊற்றிட்டு அப்புறம் திருப்பியும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அருமையான வாசனை, கமன்னு இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம டவுன் கசோம் இருக்கு இல்லையா, அந்த இலையை இதோட போட்டுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறி விடுவோம். புளியோட வாசனை, அந்த பட்டை மிளகாயோட சாந்து வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற சீன கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயும் இது கூட போட்டு ஆட் பண்ணிவிட்டு தாமரை மொட்டு புங்க கந்தான் அதையும் இதோட போட்டுட்டு திருப்பியும் நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல் உப்பை போட்டுடலாம். எப்போவுமே ஒரு கறி நல்லா கொதிக்கும் போது தான் உப்பு போடணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த உப்பு நீங்கள் கறி கொதிக்கிறதுக்கு முன்னவே போட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு அந்த பாத்திரத்தெல்லாம் போயிட்டு அரிச்சிரும். அப்போது சீக்கிரமாக அந்த பாத்திரம் கெட்டு போயிடும். கெட்டு போகாது, அந்த பாத்திரம் சீக்கிரமாக வீணாக போயிடும். ஓகே, இப்போ கத்திரிக்காய் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சிலர் இந்த மீன் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்தியன்ஸ் மோஸ்ட்லி நம்ம இந்த மீன்லாம் சாப்பிட்ருக்கே மாட்டோம். நான் இதை ட்ரை பண்ணுன்றதுக்காக தான் இந்த மீனை வாங்கி ட்ரை பண்ணேன். நீங்கள் இது வஞ்சர மீன்லேயோ இல்லை வவ்வா மீன்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். ஓகே, வெண்டிக்காய் அதோட காம்பை மட்டும் வெட்டிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது டொமேட்டோவும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஆல்மோஸ்ட் டன். கொஞ்ச நேரம் மீன் வந்ததும் நம்ம அடிச்சிடலாம். பாருங்கள், கலர் ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாகவே இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ப்ளீஸ் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு சிலர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஃப்ரீயாக தான் பண்ணுறீங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனுக்குடனே என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண நான் இன்னும் நிறையா இந்த மாதிரி புது ரெசிபிலாம் போடணுன்னு அது எனக்கும் ரொம்ப ஊக்கத்தையும் கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியேப்பட்ட மெட்ராஸ் சமையலுக்கே டிஸ்லைக் விழுவும்போது நான்லாம் மெட்ராஸ் சமையலோட 1% கூட ஒன்றும் வரல. எனக்கெலாம் டிஸ்லைக் விழுந்தாலும் நான் திருத்திக்குவேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட அசாம் பெடாஸ் ரெடி ஆயிடுச்சு. மீன் வந்துருச்சான்னு பார்க்கலாம். மீன் ஒரு வழியாக வெந்துக்கிட்டு இருக்குது.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து மீனை இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிண்டி விடுறதுக்காக தான் வந்து நான் பெரிய பாத்திரமாக பார்த்து உங்களை கறி வைக்க சொன்னேன். ஓகேங்களா? ஸோ உப்புலாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதானே. ஓகே, சூப்பராக இருக்குது, உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. அசாம் பெடாஸ் ஆல்மோஸ்ட் டன். வாங்க இப்போது அடுப்பை அடிச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், எல்லாமே சுமூகமாக நடந்து முடிஞ்சிருச்சு. கறி அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வஞ்சர மீன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் சூப்பராக இருக்கும். டெய்லி ஒரே மீன் குழம்பு அது இதுன்னு வச்சு பிள்ளைங்களை போர் அடிக்காமல் வித்தியாசமாக அட்லீஸ்ட் எதையாவது செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.